So students, next நம்ம distillation பத்தி பார்க்கலாம். So distillation பார்த்தீங்கன்னா liquids-அ purify பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இல்ல ரெண்டு ஸ்டெப் இருக்கும். ஒன்னு பார்த்தீங்கன்னா vaporization, இன்னொன்னு வந்து recondensation. This method is most commonly used to purify the liquids. So liquids-அ purify பண்றதுக்கு mostly யூஸ் பண்ணக்கூடிய common method தான் என்ன? Distillation. It involves two steps. என்னென்னு பாருங்க. Vaporization and recondensation. ஸோ அந்த இம்ப்யூர் லிக்விடை வேப்பராக மாற்றுறது, அந்த வேப்பர்ஸை திருப்பியும் லிக்விடாக மாற்றுறது. சரி, இதோட தியரி பார்க்கலாம். தியரி ஆஃப் டிஸ்டிலேஷன். ஸோ இந்த டிஸ்டிலேஷனோட தியரி புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா வேப்பர் ப்ரெஷர். வாட் இஸ் மீன் பை வேப்பர் ப்ரெஷர்? இந்த வேப்பர் ப்ரெஷர் இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் தியரி நான் பின்னாடி போய்ட்டு எழுதுவேன். இப்போ நீங்கள் இந்த வேப்பர் ப்ரெஷரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டோட ரிலேட் ஆனது? அதாவது சாலிட், லிக்விட், கேஸ், இந்த மூணில் எது கூட ரிலேட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு சாலிட் அண்ட் லிக்விட். ஸோ வேப்பர் வரனால அது கேஸி ஸ்டேட்டுன்னு நினச்சிக்குவோம். கேஸி ஸ்டேட் கூட ரிலேட் ஆனதுன்னு நினச்சிக்க வேண்டாம். சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஒன்லி ஹாவ் வேப்பர் ப்ரெஷர். சாலிட்ஸ்னால் வாலடைல் சாலிட்ஸ், எளிதில் ஆவியாகக்கூடிய தனிமங்கள். அப்புறம் எல்லா லிக்விட்ஸுக்குமே கட்டாயம் என்ன இருக்குன்னா வேப்பர் ப்ரெஷர். ஸோ வாலடைல் சாலிட் ஆர் liquid, all liquids possess vapor pressure. What is vapor pressure? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள். ஒரு பீக்கரில் ஏதாவது ஒரு லிக்விட், சரி வாட்டரை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீக்கரில் வாட்டர் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக என்னென்னா லிக்விட் ஃபேஸ். ஸோ இது நம்ம கண்ணுக்கு தெரியும். பட் எந்த ஒரு லிக்விட் எடுத்துட்டாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த லிக்விடோட ஓன் மாலிகுல்ஸ், லிக்விட் ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் கொஞ்சமாக என்ன ஆகுனா வேப்பராக மாறும். ஸோ வேப்பராக மாறி எங்கே இருக்குன்னா ஜஸ்ட் அதோட சர்ஃபேஸ் மேலே தான் இருக்கும். ஸோ இந்த டாட்ஸ் எல்லாம் வேப்பர் மாலிகுல்ஸ்னு வச்சுக்கோங்க. வேப்பர் ஃபேஸ் ஆர் gaseous ஃபேஸ். ஸோ இந்த லிக்விடோட, அதாவது வாட்டரோட ஓன் மாலிகுல்ஸே H2O வந்து என்னவா இருக்குது, லிக்விட் ஃபேஸ்லேயும் இருக்குது, வேப்பர் ஃபேஸ்லேயும் இருக்குது. ஸோ H2O லிக்விட், H2O வேப்பர். இது இப்போ எப்படி இருக்குன்னா ஈக்லிபிரியத்தில் இருக்குது. ஸோ ஈக்லிபிரியம்னா என்னென்னு நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக வேப்பர் மாலிகுல்ஸ் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டில், கொஞ்சம் வேப்பர் மாலிகுல்ஸ் சர்ஃபேஸுக்கு மேலே இருக்குது. லிக்விட் வாட்டர் அதோட சர்ஃபேஸ் மேலே வேப்பர் மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த வேப்பர் மாலிகுல்ஸில் கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா அப்படியே என்னவா போகுது, லிக்விடாக போகும். லிக்விட் ஃபேஸுக்கு மாதிரி சடனாக லிக்விடுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அதே டைமில் கொஞ்சம் லிக்விட் மாலிகுல்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேப்பராக மாறி வேப்பர் ஃபேஸுக்கு வருது. இப்போ 10 மாலிகுல்ஸ் ஒரு செகண்டில் 10 மாலிகுல்ஸ் வேப்பர் ஃபேஸ் டு லிக்விட் ஃபேஸ் போகுதுன்னா அதே 10 மாலிகுல்ஸ் லிக்விட் ஃபேஸ் டு வேப்பர் ஃபேஸ் வரும் இன் 1 செகண்ட். இது வந்து ஒரு அசம்ஷன், ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம நினச்சிக்கலாம் அப்படி இருக்குதுன்னு. ஸோ அப்போ எவ்வளோ மாலிகுல்ஸ் லிக்விட் ஃபேஸ் டு வேப்பர் ஃபேஸ் போகுதோ அதே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வேப்பர் ஃபேஸ் டு லிக்விட் ஃபேஸ் வரும் இன் யூனிட் டைம். அப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா என்ன,
வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் மாறாது, லிக்விட் ஃபேஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் மாறாது, ப்ரொவைடட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இங்கே டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். சரி, இப்போ வாங்க, லிக்விட் ஃபேஸ் டு வேப்பர் ஃபேஸ் போகணுன்னா ஹீட் எனர்ஜி கொடுக்கணுமா இல்லை ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா? ஐ மீன் இது வந்து எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா? லிக்விடாக வேப்பராக மாற்றணுன்னா ஹீட்டை கொடுக்கணும். அப்போ இது என்ன ப்ராசஸ்? எக்ஸோதெர்மிக் இல்லை, சாரி, எண்டோதெர்மிக். ஹீட்டை கொடுக்கணுன்னா ஹீட்டை வாங்கிக்கும், அப்போ அது எண்டோதெர்மிக் தானே. ஸோ எண்டோதெர்மிக் ஒரு ஈக்லிபிரியம் ப்ராசஸில் ஃபார்வேர்டு ப்ராசஸ் எண்டோதெர்மிக்காக இருந்துச்சுன்னா பேக்வேர்டு கட்டாயம் எக்ஸோதெர்மிக். இது நம்மளுக்கும் தெரியும். வேப்பர்ஸ் கண்டென்ஸ் ஆகி லிக்விடாக மாறிச்சுன்னா ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ பேக்வேர்டு ப்ராசஸில் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ எவ்வளவு ஹீட்டு ஈக்லிபிரியம் ப்ராசஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஹீட்டு அப்சார்ப் ஆகுது அதே அளவு ஹீட்டு ரிலீஸும் ஆகும் பேக்வேர்ட் டைரக்ஷனில். ஸோ நெட் ஹீட் அப்சார்ப்டுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன் ஈக்லிபிரியம் ப்ராசஸ் 0. ஏன் 0னா ஃபார்வேர்டில் ரிலீஸ் ஆன அப்சார்ப் ஆன ஹீட்டு ரிவர்ஸ் ப்ராசஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ்டு. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க. ஸோ லிக்விட் வாட்டரும் வாட்டர் வேப்பரும் ஈக்லிபிரியத்தில் இருக்குது. இதில் லிக்விட் வாட்டர் டு வாட்டர் வேப்பர் எண்டோதெர்மிக் ப்ராசஸ், ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணக்கூடிய ப்ராசஸ், வெப்ப ஆற்றலை உட்கொள்ளக்கூடிய செயல்முறை. அடுத்தது வாட்டர் வேப்பர் டு லிக்விட் வாட்டர், இது எக்ஸோதெர்மிக். இங்கே வந்து ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இதுவும் புரிஞ்சாச்சு. சரி, இப்போ இந்த வாட்டர் வந்து வேப்பர் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த வேப்பர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் அதர் கேஸஸ் கூட ஏன் மிக்ஸ் ஆகலை? கொஸ்டின் நம்பர் 1. 2, இந்த வாட்டர் சர்ஃபேஸுக்கு மேலே வாட்டர் வேப்பர் மட்டும் இல்லை, அட்மாஸ்பியரிக் கேஸஸும் இருக்குது. அப்போ இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே டோட்டல் ப்ரெஷர் எவ்வளவு? கொஸ்டின் நம்பர் 2. இந்த ரெண்டுக்கு நம்ம ஆன்சர் இப்போ சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வாட்டர் சர்ஃபேஸ் மேலே வாட்டர் வேப்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். கேஸஸ் ஆல்வேஸ் ஃபார்ம் ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ எப்போ நீங்கள் கேஸை மிக்ஸ் பண்ணாலும் அது ட்ரூ சொல்யூஷன் தான் ஃபார்ம் பண்ணும். அப்போ வாட்டர் வேப்பர் அப்படின்னா அது கேஸஸ் ஃபேஸ் தானே. அப்போ இது இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும்? அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் கேஸஸ் கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? அது வந்து வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இருக்கும்னு அவசியமே இல்லை, அட்மாஸ்பியரில் ஈஸியாக போயிடும். அப்படி தான் நடக்கணும். பட்டு நாம் இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னு பாருங்கள், அந்த வாட்டர் வேப்பர் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். சரி, அது எப்படி நடக்காமல் இருக்குது? இந்த ஈக்லிபிரியம் வந்து ஸோ ஃபாஸ்ட், லிக்விட் டு வேப்பர், வேப்பர் டு லிக்விடுங்கிறது ஈக்லிபிரியம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. லிக்விட்லேருந்து வேப்பராக போகிறது, வேப்பர்லேருந்து லிக்விடாக வர்றது ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டு இருக்குது. அங்கே நிற்கிறக்கே டைம் இல்லை வாட்டர் வேப்பருக்கு. நின்னா தானே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் கேஸஸ் கூட சேர முடியும். வருது டக்குன்னு அதுக்குள்ளே இம்மிடியேட்டாக லிக்விட் ஃபேஸ்க்கு போயிடுது. ஸோ அந்த ஈக்லிபிரியம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால இந்த வாட்டர் வேப்பர் மாலிகுலுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்கு கூட டைம் இல்லை. அப்படி இருந்தும் ஸ்லோ ரேட்டில் மிக்சிங் நடக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, ஒரு ஓப்பன் டம்ளரில் வாட்டர் எடுத்து வச்சுருங்க அட்மாஸ்பியரில், அந்த வாட்டர் லெவல் அப்படியே இருக்காது. நாளாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் டம்ளரே எம்டி ஆகிடும். என்ன அர்த்தம்னா, மிக்சிங் நடக்குது, பட் தி மிக்சிங் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன்டு அட்மாஸ்பியரிக் கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ் வெரி வெரி ஸ்லோலி. அது மெதுவாக நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ அட்மாஸ்பியர் கேஸஸ் கூட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? அது வெளியே போயிடும். அப்போ அட்மாஸ்பியரில் இருக்கும். பட் இங்கே இந்த ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் வந்து ரொம்ப ஸ்பீடாக லிக்விட் டு வேப்பர், வேப்பர் டு லிக்விட்னு மூவ் ஆகிட்டே இருக்குது. இருந்தாலும் அந்த ஸ்லோவாக 1 or 2 வேப்பர் மாலிகுல்ஸ் எஸ்கேப் ஆகி அட்மாஸ்பியர் கேஸஸ் கூட மிக்ஸ் ஆகி வெளியே போயிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுது? வாட்டர் லெவல் குறைஞ்சிட்டு தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? வாட்டர் வேப்பர் வந்து அட்மாஸ்பியர் கேஸஸ் கூட மிக்ஸ் ஆகலையான்னு கேட்டால் அதுக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு டைம் இல்லை. ஈக்லிபிரியம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகிறதுனால வாட்டர் வேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆக முடியல, ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் ஆகுது. பட் அந்த ஸ்லோவாக மிக்ஸ் ஆகிறதுங்கிறது வந்து நெக்லிஜிபிள். ஏன்னா வாட்டர் லெவல் குறைஞ்ச மாதிரியே தெரியாது ஒரு 1 hour 2 hour பார்த்தா கூட.
பட் டேஸ் கணக்கில் விட்டிங்கன்னா வாட்டர் லெவல் நல்லாவே குறைஞ்சிட்டு வரும். ஸோ இந்த ஈக்லிபிரியம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறனால, ஃபார்வர்ட் ப்ராசஸும் பேக்வர்ட் ப்ராசஸும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறனால இந்த வாட்டர் வேப்பர் போய் அட்மாஸ்பியரிக் கேஸஸ் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு டைம் இல்லை. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இப்போ நான் எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் இந்த எர்த் சர்ஃபேஸில் எடுத்துட்டாலும் அந்த லிவிங் ஆர்கானிசத்து மேலே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு கேட்டால் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதையே 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு சொல்லலாம், ஆர் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. ஸோ இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவோம் நம்ம நார்மலாக ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர் force by area, force exerted on unit surface area. ஸோ ஓரளவு பரப்பு யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா மேலே டோட்டலாக எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுதான் ப்ரெஷர். இப்போ இந்த கேஸஸ் எடுத்துட்டிங்கன்னா தே ஆர் இன் கண்டினியூஸ் மோஷன், மூவ் ஆகிட்டே இருக்கும். எங்கெல்லாம் ஒரு அப்டக்கிள் வருதோ அது மேலே போய் மோதி தே எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரெஷர். ஸோ இப்போ இந்த வேப்பரும் பாருங்கள் கேஸி ஸ்டேட்டில் இருக்குது. இது என்ன ஆகும், லிக்விட் சர்ஃபேஸ் மேலே மோதும்போது they will exert some force. This force on unit surface area is pressure. அதாவது பாருங்கள், வேப்பர் மாலிகுல்ஸ் லிக்விட் சர்ஃபேஸ் மேலே மோதும். எப்போ வேப்பர் அல்லது கேஸியஸ் ஃபேஸ் எடுத்துட்டிங்கன்னா வேப்பர் அல்லது கேஸியஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது எங்கெல்லாம் குறுக்க ஒரு தடைப்பொருள் வருதோ அது மேலே மோதும்போது ஒரு விசையை செலுத்தும். அந்த விசை ஓரளவு பரப்பின் மீது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ப்ரெஷர். ஸோ இப்போ இந்த வேப்பர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது, வாட்டர் சர்ஃபேஸ் மேலே மோதும். ஏன்னா அதுதான் சொன்னமே வேப்பர் டு லிக்விட் ஃபேஸ் போகுதுன்னு. அப்படி போகும்போது என்னாகும், தி ஹிட் தி சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். அப்படி மோதும்போது தி எக்ஸர்ட் சம் ஃபோர்ஸ். மோதுனாலே என்னாகும், ஒரு விசையை கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து வாட்டர் சர்ஃபேஸ் மேலே யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா ஓரளவு பரப்பின் மீது எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், ப்ரெஷர். சரி, ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட், நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் யூனிட். பட் நம்ம இங்கே அதை தவிர வேறு சில யூனிட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இதுவே நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் சொன்னால் எவ்வளோ வரும்னா 1.0135 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இது போக டார் வேறு சில யூனிட்ஸும் ப்ரெஷருக்கு இருக்குது. அட்லீஸ்ட் இதாக தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ 1 ATMங்கிறது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் சொன்னிங்கன்னா 1.01325 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இவ்வளோ ப்ரெஷர் எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் இந்த நீங்கள் இடத்துல எடுத்துட்டிங்கனாலும் ஓப்பன் அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலேயும் அட்மாஸ்பியர் இந்த 1.01325 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஃபோர்ஸ் எதனால் வந்ததுன்னா அட்மாஸ்பியர்லேயும் கேஸஸ் இருக்குது. அந்த கேஸஸ் நம்ம மேலே மோதுது, கண்டினியூஸாக மோதிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி மோதும்போது நம்ம சர்ஃபேஸ் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் தான் 1.01325 இன்ட்டு 10⁵ நியூட்டன். ஸோ அதை தான் ப்ரெஷராக அவ்வளோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே காமன். ஸோ இங்கே வாட்டரை பாருங்கள், ஓப்பன் அட்மாஸ்பியரில் வச்சுருக்கேன். ஸோ இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலேயும் அதே அளவு ஃபோர்ஸை கொடுக்கும் பெர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. சரி, இப்போ எனக்கோட கொஸ்டின் என்னென்னா, இந்த வாட்டர் வேப்பரும் ஒரு ப்ரெஷரை கொடுக்குது, அதான் வேப்பர் ப்ரெஷர் சொல்கிறோம். இப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர்னால் ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த லிக்விடோட ஓன் வேப்பர் மாலிகுல்ஸே சர்ஃபேஸ் மேலே ஒரு ப்ரெஷரை கொடுக்குது, அதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா வேப்பர் ப்ரெஷர். பட் அந்த வேப்பர் மாலிகுல்ஸ் எல்லாம் ஈக்லிபிரியத்தில் இருக்குது. ஸோ தி ஈக்லிபிரியன்ட் வேப்பர் மாலிகுல்ஸ் இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் தான் என்னன்னு சொல்கிறோம், வேப்பர் ப்ரெஷர். இப்போ அது போக அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸும் இது மேலே ப்ரெஷர் கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து அட்மாஸ்பியர் கூடயும் கான்டாக்டில் இருக்குது. ஸோ அட்மாஸ்பியரிக் கேஸஸ் இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணும்.
ஸோ அதுவும் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ டோட்டல் ப்ரெஷர் ஆன் தி வாட்டர் சர்ஃபேஸ் ஹவு மச்? அட்மாஸ்பியரிக் கேஸஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் நமக்கு தெரியும் 1 atm. இந்த வாட்டர் வேப்பர் அதை விட கம்மியான ப்ரெஷர் தான் கொடுக்கும். அது ஏன்னு இப்போ பின்னாடி சொல்கிறேன். அப்போ வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம்? 1 atm விட அதிகம் அல்லது 1 atm விட கம்மி ஆர் எக்ஸாக்ட்லி 1 atm. இந்த மூணில் எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? ஈக்குவல் டு 1 atm, greater than 1 atm, less than 1 atm. எக்ஸாக்டாக 1 atm தான். இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே ப்ரெஷர் 1 atm தான். எப்படி வாட்டர் வேப்பரும் கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்குது, அட்மாஸ்பியரிக் கேஸஸும் ப்ரெஷரை கொடுக்குது, ஆனாலும் சர்ஃபேஸில் 1 atm ப்ரெஷர் தான் சொல்கிறோம். அது எப்படி பாசிபிள் பாருங்கள். ஸோ இது வாட்டர் சர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். இது ஒரு கண்டெய்னர், இது வாட்டர் சர்ஃபேஸ். இப்போ இதுக்கு மேலே தான் வேப்பர் மாலிகுல்ஸ் ப்ரெஷரை கொடுக்குது. இந்த ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவல்? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ வாட் இஸ் தி டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா? இந்த வாட்டரோட மொத்த சர்ஃபேஸ் மேலேயும் இந்த வேப்பர் மாலிகுல் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குது? ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா, சாரி ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. நமக்கு தான் தெரியுமே, இந்த வேப்பர் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அந்த வேப்பர் ப்ரெஷரையும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மேலே இந்த லிக்விட் வாட்டரோட அல்லது எனி லிக்விட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த லிக்விட் சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய என்ன கிடைக்கும்? டோட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா எஃப்வின்னு வச்சுக்கலாம், ஃபோர்ஸ் டியூ டு வேப்பர் மாலிகுல்ஸ். இது வேப்பர் ப்ரெஷர் பிவின்னு வச்சுக்கலாம். ஓகே, நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன் which is equal in magnitude and opposite in direction. அது படிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு, அது என்ன அளவில் சமமாக இருக்கும் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம். ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷனில், அதாவது இந்த வாட்டர் சர்ஃபேஸை பார்த்து எஃப்விங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் என்ன ஆகணும்? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எவ்வளோ ஃபோர்ஸ்? மைனஸ் எஃப்வி. ஸோ இப்போ இந்த வாட்டர் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? வேப்பர் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா அளவுக்கு ஃபோர்ஸ் டவுன்வேர்டாக சர்ஃபேஸ் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு சமமான ஃபோர்ஸ் வாட்டர் சர்ஃபேஸ் விட்டு மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அட்மாஸ்பியரிக் கேஸஸ் ப்ரெஷர் இப்படி கொடுக்குது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நாம் என்னன்னு சொல்கிறோம்? PA அப்படின்னு வச்சுக்கலாம். PA is equal to என்ன? ஃபோர்ஸ் டியூ டு அட்மாஸ்பியரிக் கேஸஸ் டிவைடட் பை ஏரியா. சேம் ஏரியா, இதே ஏரியா மேலே தான் அந்த அட்மாஸ்பியரிக் கேஸஸும் ஆக்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு அட்மாஸ்பியரிக் கேஸஸ்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இது கான்ஸ்டன்ட்டு தான், நமக்கு தெரியும். 1.01325 × 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ஏரியா. ஸோ இந்த லிக்விட் வாட்டர் சர்ஃபேஸ் ஒரு ஏரியாவையும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் டியூ டு அட்மாஸ்பியரிக் கேஸஸ் தெரியும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது, பட் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மைனஸ் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் டியூ டு அட்மாஸ்பியரிக் கேஸஸ் ஆன் தி வாட்டர் சர்ஃபேஸ் என்ன? எஃப் நெட். நெட் ஃபோர்ஸ் டியூ டு அட்மாஸ்பியரிக் கேஸஸ் எதுக்கு ஈக்குவல்னா எஃப்ஏ. எஃப்ஏங்கிறது என்ன? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வாட்டர் மைனஸ் எஃப்வி. ஏன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி தானே. ரெண்டு வெக்டார்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா நெட்
அல்லது ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும், ஹையர் வெக்டார்லேருந்து லோயர் வெக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ இதில் எஃப்ஏ தான் அதிகமாக இருக்கும், எஃப்இ கம்மியாக தான் இருக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வர்றது என்ன, எஃப் நெட். ஓகே, ஸோ இந்த எஃப் நெட். அப்போ இந்த அட்மாஸ்பியரிக் கேஸஸ்லேருந்து வரக்கூடிய டோட்டல் ப்ரெஷர் 180 அப்படியே இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இல்லை, அதை விட கம்மியான ப்ரெஷர் தான் இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இருக்குது. அப்போ டோட்டலாக இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் தி வாட்டர் சர்ஃபேஸ் எஃப் நெட். எஃப் நெட்னா என்ன, டோட்டல் ஃபோர்ஸ் டியூ டு அட்மாஸ்பியரிக் கேஸஸ் ப்ளஸ் எஃப்வி. சரி, எஃப் நெட்டு நமக்கு தெரியும், எஃப்ஏ மைனஸ் எஃப்வி. அப்புறம் இது ப்ளஸ் எஃப்வின்னு போடுறோம். ஸோ எஃப்வி கேன்சல். எஃப் நெட்டு சாரி எஃப் டோட்டல் எதுக்கு ஈக்குவல், எஃப்ஏ பாருங்கள், டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் தி வாட்டர் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ. எஃப்ஏன்னா என்ன, அட்மாஸ்பியரிக் கேஸஸ், அதாவது அட்மாஸ்பியரிக் கேஸஸ் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதுதான் எஃப்ஏ. அப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர், இந்த வேப்பர் மாலிகுல்ஸ் கொடுத்த ஃபோர்ஸ் வரவே இல்லை பாருங்கள். அப்போ என்ன மீனிங், வாட்டர் சர்ஃபேஸ் மேலே எப்போவுமே அட்மாஸ்பியரிக் கேஸஸ் மட்டும் எவ்வளோ ப்ரெஷர் ஃபோர்ஸை கொடுக்குமோ அந்த ஃபோர்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். தோ வேப்பர் மாலிகுல் ஆல்சோ எக்ஸர்ட் சம் ஃபோர்ஸ், அதோட வேப்பர் மாலிகுல் கொஞ்சம் ஃபோர்ஸை கொடுத்தாலும் என்னதான் ஆகுது, அட்மாஸ்பியரிக் கேஸஸ் மொத்தம் எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த சர்ஃபேஸ் மேலே எக்ஸர்ட் பண்ணுமோ, செலுத்துமோ, அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது எப்போவுமே. சரி, இப்போ இதை டோட்டல் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியாவால் டிவைட் பண்ணுங்கள், என்ன ஆகும், எஃப் டோட்டல் பை இது என்ன பி, எஃப்ஏ பை ஏ என்ன, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ அந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே எப்போவுமே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளவோ அவ்வளோ ப்ரெஷர் தான் இருக்கும். இதை தான் நீங்கள் மெயினாக இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொரு டைம் பாருங்கள், ஒரு லிக்விட் சர்ஃபேஸ், நம்ம இங்கே வாட்டர் எடுத்துட்டோம், வாட்டர் சர்ஃபேஸ், வாட்டர் வேப்பர் மட்டும் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது எப்படி எழுதுகிறோம், ஜென்ரலாக இந்த வாட்டர் வேப்பர் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்னன்னு சொல்லுவோம், வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷர் பிவிசி ஈக்குவல் டு வாட்டர் வேப்பர் மட்டும் இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் எஃப்வி பை இந்த வாட்டர் சர்ஃபேஸோட ஏரியா ஏ. அப்போ இந்த வாட்டர் வேப்பர் மட்டும் கொடுக்குற டோட்டல் ப்ரெஷர் என்ன, எஃப்விசி ஈக்குவல் டு வேப்பர் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ இந்த வேப்பர் மாலிகுல்ஸ் இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே கொடுக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் இதுதான் விசை. நியூட்டன் தேர்ட் லா படி இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ மைனஸ் எஃப்வி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இது 1. அடுத்தது அட்மாஸ்பியர்லேயும் கேஸஸ் இருக்குது, அந்த கேஸஸ் எவ்வளோ ப்ரெஷரை கொடுக்கும், பிஏங்கிற ப்ரெஷர் கொடுக்கும். பிஏ என்னென்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதோட வேல்யூ தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அந்த பிஏ எதுக்கு ஈக்குவல், டோட்டல் ஃபோர்ஸ் கிவன் பை அட்மாஸ்பியரிக் கேஸஸ் டிவைடட் பை ஏரியா. ஏன்னா ப்ரெஷருக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ இந்த அட்மாஸ்பியரிக் கேஸஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. இப்போ இந்த அட்மாஸ்பியரிக் கேஸஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ இதையும் நோட் பண்ணிட்டோம். பட் இந்த அட்மாஸ்பியரிக் கேஸஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படியே இது மேலே ஆக்ட் ஆகுமானா இல்லை. ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வேப்பர் ப்ரெஷர்னால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, அதுதான் மைனஸ் எஃப்வின்னு சொன்னோம். இது எப்படி வந்ததுன்னா நியூட்டன் தேர்ட் லா படி. ஸோ இது என்ன பண்ணுது, இந்த அட்மாஸ்பியரிக் கேஸஸ்னால் வரக்கூடிய ஃபோர்ஸை கொஞ்சமாக குறைக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் பை அட்மாஸ்பியரிக் கேஸஸ் ஆன் தி வாட்டர் சர்ஃபேஸ், வாட்டர் சர்ஃபேஸ் மேலே அட்மாஸ்பியர் கேஸஸ்னால் மட்டும் எவ்வளோ ஃபோர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஏ மைனஸ் எஃப்இ. எஃப்ஏனா என்னன்னு இங்கே சொல்லிட்டேன், அந்த அட்மாஸ்பியர் கேஸஸ்னால் வரக்கூடிய ஃபோர்ஸ். பட் அதை இந்த எஃப்இ அப்போஸ் பண்ணுது. ஏன் அப்போஸ் பண்ணுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, அதனால் அது கழியும். ஸோ இதுதான் அட்மாஸ்பியர் கேஸஸ் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். சரி, இப்போ இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே டோட்டலாக எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, இந்த எஃப் நெட் அட்மாஸ்பியர் கேஸஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ப்ளஸ் இதோட வேப்பர் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அது எஃப்இ, ரெண்டையும் கூட்டுறேன். இந்த எஃப் நெட்டுக்கு தான் ஃபார்முலா நம்ம இங்கே எழுதியிருக்கோமே, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர். என்ன ஆன்சர், இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே அட்மாஸ்பியர் கேஸஸ் மட்டுமே, வேப்பர் இல்லாமல் இருந்தால் அட்மாஸ்பியர் கேஸஸ் மட்டுமே எவ்வளோ ஃபோர்ஸை டோட்டலாக அதோட சர்ஃபேஸ் மேலே கொடுக்குமோ
அந்த ஃபோர்ஸ் தான் இருக்குதுன்னு ஆன்சர் வருது. ஸோ வேப்பர் மாலிகுல்ஸ் இல்லாட்டி இந்த அட்மாஸ்பியரிக் கேஸஸ் எல்லாம் சேர்ந்து மொத்த ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குமோ அந்த ஃபோர்ஸ் தான் இருக்குதுன்னு ஆன்சர் வருது. ஸோ அப்போது எஃப் டோட்டல், இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ, அட்மாஸ்பியரிக் கேஸஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு ஏரியாவால் டிவைட் பண்ணால் என்ன வருது? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதாவது இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே அட்மாஸ்பியரிக் கேஸஸ்னால் எவ்வளோ ப்ரெஷர் வருதோ அவ்வளோ ப்ரெஷர் தான் இருக்குது. அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. என்ன? எந்த ஒரு லிக்விட் எடுத்துட்டாலும் அந்த லிக்விட் மேலே டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் கேஸஸ்னால் வர ப்ரெஷருக்கு ஈக்குவல். சரி, இப்போ அடுத்ததான் நம்ம இந்த தியரி டிஸ்கஸ் பண்ண போவோம். நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் H2O. ஸோ இது ஈக்லிபிரியங்கிறது சொல்கிறனால டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். T கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா PV கான்ஸ்டன்ட். PVன்னு என்ன? வேப்பர் ப்ரெஷர். இந்த வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். T மார்ச்சுன்னு வைங்க. டீன்னு என்ன? டெம்பரேச்சர் மார்ச்சுன்னா என்ன ஆகும்? இந்த லிக்விட் ஃபேஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வேப்பர் ஃபேஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் மாறும். அப்போ வேப்பர் ப்ரெஷரும் மாறும். எப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் இது வந்து என்ன? எண்டோதெர்மிக். ஹீட் எனர்ஜியை வாங்கிக்கும், லிக்விடு வேப்பராக போகுது. இது எக்ஸோதெர்மிக். T1 to T2 டெம்பரேச்சர் போகிறேன். இங்கே என்னென்னா T2 இஸ் கிரேட்டர் தென் T1. டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஐ ஹேவ் டு சப்ளை ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜி கொடுத்தா தான் டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ அப்போ இந்த வாட்டர், ஸோ பார்த்தீங்கன்னா ஹீட்டை கொடுக்கும்போது எந்த ப்ராசஸ் நடக்கும்? ஹீட்டை வாங்கிக்கூடிய ப்ராசஸ். அப்போ ஹீட்டை வாங்கிக்கிறதுன்னு எண்டோதெர்மிக். அப்போது லிக்விட் வாட்டர் டு வேப்பர் வாட்டர் அதிகமாகும். ஏன் அதிகமாகுதுன்னா அந்த ப்ராசஸில் தான் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸோட நம்பர் அதிகமாகிட்டே போகும். வாட்டர் வேப்பர் மாலிகுல்ஸோட நம்பர் அதிகமாச்சுன்னா வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகும். ஏன்னா இப்போ 10 மாலிகுல்ஸ் வேப்பர் ஃபேஸ்லேருந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குற போது வர ப்ரெஷரை விட 20 மாலிகுல்ஸ் இருக்கும் போது வரக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 20 மாலிகுல்ஸ் இன்னும் அதிக ஃபோர்ஸை கொடுக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் அதிகப்படுத்த என்ன ஆகிட்டே வரும்? நம்மளுக்கு எண்டோதெர்மிக் ப்ராசஸ் தான் அதிகமாக நடக்கும். அப்போ வாட்டர் வேப்பர் அதிகமாகிட்டே வரும். அதனால் வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகிட்டே வரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோன்னா வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் அதிகமாக வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகிட்டே வரும். பட் டோட்டல் எந்த ஒரு டெம்பரேச்சர் எடுத்துட்டிங்கனாலும் at any temperature total pressure on the water surface is 1 atmosphere. அது ஏன்? இப்போ தான் நம்ம முன்னாடி ப்ரூவ் பண்ணோம். என்னன்னு? வாட்டர் சர்ஃபேஸ் மேலே மட்டும் இல்லை, எந்த ஒரு லிக்விட் எடுத்துட்டிங்கனாலும் சரி, ஓப்பன் அட்மாஸ்பியரில் வச்சிங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய டோட்டல் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவல்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட் எனி டெம்பரேச்சர் total pressure on a liquid surface, ஒரு லிக்விட் சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய டோட்டல் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவல்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். சரி, இப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். அப்போ வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்போவுமே வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக தான் இருக்கும். அட் 1 டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இந்த வேப்பர் மாலிகுல்ஸ் நிறைய வந்துடும் சர்ஃபேஸுக்கு மேலே. அப்போ இந்த வேப்பர் மாலிகுல்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும். அட் 1 பர்டிகுலர் டெம்பரேச்சர் என்னாகும்? வேப்பர் ப்ரெஷர் is equal to atmospheric pressure
இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறது என்னன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய அதர் கேஸஸ், அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து வரக்கூடிய கேஸஸ் அல்லது அந்த வாட்டர் சர்ஃபேஸை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், இந்த நீரின் மேற்பரப்பை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாயுக்கள் கொடுக்கும் அழுத்தம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ என்ன ஆகுனா இந்த லிக்விட் பாயில் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் என்னென்னா பாயிலிங் பாயிண்ட். ஸோ எந்த டெம்பரேச்சரில் ஒரு பர்டிகுலர் லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ அந்த ப்ரெஷருக்கு, அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் என்ன, பாயிலிங் பாயிண்ட். ஏன் அப்போ பாயில் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்னென்னு, வேப்பர் ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எஃப் நெட் அதாவது எஃப்ஏ அட்மாஸ்பியரிக் கேஸஸ்னால் வர ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஃபோர்ஸ் டியூ டு வேப்பர் மாலிகுல்ஸ். இந்த எஃப்ஏ எஃப்இனா என்னென்னு முன்னாடி பார்த்துட்டு ஒரு டைம் வேணால் அதை எடுத்து ரீகால் பண்ணி பாருங்கள். அட்மாஸ்பியரிக் கேஸஸ் மட்டும் அந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதாவது அட்மாஸ்பியரிக் கேஸஸ்னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் எஃப்ஏ, வேப்பர் மாலிகுல்ஸ்னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் எஃப்இ. இந்த எஃப்இ ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே ஆக்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இந்த எஃப்ஏ மைனஸ் எஃப்இ தான் எஃப் நெட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ரீகால் பண்ணுங்கள். இப்போது சடனாக வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு வைங்க. இந்த எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப்இ. ஸோ இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே அட்மாஸ்பியரிக் கேஸஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் இந்த வாட்டர் வேப்பர்னால ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய மைனஸ் எஃப்இ ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்னன்னா, இதனால் இத்தனை நேரம் அட்மாஸ்பியரிக் கேஸஸ் அந்த வாட்டர் வேப்பரை அமுத்தி வச்சுட்டு இருந்துச்சு. மேலே ஒரு எஃப் நெட்டுங்கிற ஃபோர்ஸை கொடுத்து பிடிச்சி வச்சுட்டு இருந்துச்சு. இப்போ ரெண்டு ஈக்குவலானதுனால இந்த வாட்டர் வேப்பர் ஈஸியாக வெளியே எஸ்கேப் ஆகும். ஏன்னா அது ஈக்குவலான ஃபோர்ஸை கெயின் பண்ணிடுச்சு வேப்பர் மாலிகுல்ஸ். ஸோ இந்த எஃப்ஏ ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணி அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் பாயில் ஆகும்போது நிறைய வாட்டர் வேப்பர்ஸ் வரும். இந்த வாட்டருக்கு மட்டும் இல்லை, எந்த லிக்விட் எடுத்துட்டிங்கனாலும் பாயிலிங் கண்டிஷனில் வேப்பர்ஸ் நல்லா அதிகமாக வரும். ஸோ அதை நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியும். பட் அட் டெம்பரேச்சர்ஸ் லோயர் தென் பாயிலிங் பாயிண்ட் நம்ம வேப்பர் கண்ணுக்கு தெரியாது. பட் அட் பாயிலிங் பாயிண்ட் வேப்பர் நிறைய நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த எஃப்ஏ எஃப்விக்கு ஈக்குவல் ஆகிறதுனால ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த வேப்பர் மாலிகுல்ஸை சர்ஃபேஸ் மேலேயே ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை. ஸோ அந்த வேப்பர் மாலிகுல்ஸ் ஈஸியாக சர்ஃபேஸை விட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம இந்த தியரியை பார்க்கலாம். ஸோ இதுதான் தியரி, இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கலாம். ஸோ தியரி ஆஃப் டிஸ்டிலேஷன், இது வந்து உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நமக்கு தெரியும், whenever a liquid is taken, whenever a liquid or volatile solid is considered the vapor molecules of liquid or solid, அந்த volatile solid அல்லது liquidோட vapor molecules are always in equilibrium. இது வந்து are always in equilibrium at the surface. ஸோ அந்த லிக்விட் அல்லது சாலிட் சர்ஃபேஸ் மேலே அதோட வேப்பர் மாலிகுல்ஸ் வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்கும். அது வந்து ஃபியூ வேப்பர் மாலிகுல்ஸ், ஃபியூ மாலிகுல்ஸ், நாட் ஆல் வேப்பர். ஆல் மாலிகுல்ஸ், எல்லா மாலிகுல்ஸுமே வேப்பர் ஃபேஸில் இருக்காது, ஃபியூ மாலிகுல்ஸ். ஃபியூ வேப்பர் மாலிகுல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபியூ வேப்பர் மாலிகுல்ஸ் ஆஃப் சாலிட் ஆர் லிக்விட் always in equilibrium at the surface. ஸோ அந்த சர்ஃபேஸ் மேலே வேப்பர் அல்லது லிக்விட் மாலிகுல்ஸ் ஈக்லிபிரியத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தி நம்பர் ஆஃப்
vapor molecules increases with increase in temperature. ஸோ அந்த வேப்பர் மாலிகுல்ஸோட நம்பர் என்ன ஆகிட்டே இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகும். அது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஏன்னா சாலிட் டு வேப்பர் அல்லது லிக்விட் டு வேப்பர் வந்து எண்டோதெர்மிக். ஸோ டெம்பரேச்சர் அதிகப்படுத்திருக்கு, நம்ம ஹீட்டை கொடுக்கணும். ஸோ ஹீட் எனர்ஜி வாங்குச்சுன்னா ஒரு ஈக்லிபிரியம் ப்ராசஸில் லீ சார்லிஸ் பிரின்சிபிள் படி எந்த டைரக்ஷனில் ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடக்குதோ அந்த டைரக்ஷனில் தான் நடக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா லிக்விட் டு வேப்பர் அல்லது சாலிட் டு வேப்பர் தான் ரொம்ப அதிகமாக நடந்து வேப்பர் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தி நம்பர் ஆஃப் வேப்பர் மாலிகுல்ஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இந்த லிக்விட் சாலிட் இது ரெண்டும் என்னன்னு சொல்லுவோம்னா கண்டென்ஸ்டு ஃபேஸஸ். இந்த கண்டென்ஸ்டு ஃபேஸஸ்லேருந்து தான் வேப்பர் மாலிகுல்ஸ் வருது. அந்த வேப்பர் மாலிகுல்ஸ் கண்டென்ஸ்டு ஃபேஸஸில் கூட ஈக்லிபிரியத்தில் இருக்குது. அப்படி அந்த வேப்பர் மாலிகுல்ஸ் கண்டென்ஸ்டு ஃபேஸஸ் கூட ஈக்லிபிரியத்தில் இருக்கும்போது எவ்வளோ ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுதோ ஏற்படுத்துதோ அதுக்கு பேர் தான் என்னென்னா ஆவி அழுத்தம். ஸோ தி டெஃபினிஷன் ஃபார் வேப்பர் ப்ரெஷர், தி ப்ரெஷர் exerted by vapor molecules. So vapor molecules ஏற்படுத்துகிற அழுத்தம் தான். When vapor molecules when they are in equilibrium with corresponding condensed phase. ஸோ அந்த வேப்பர் மாலிகுல்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கண்டென்ஸ்டு ஃபேஸ் கூட ஈக்லிபிரியத்தில் இருக்கும்போது அந்த வேப்பர் மாலிகுல்ஸ் எவ்வளோ ப்ரெஷரை கொடுக்குதோ அதுக்கு பேர் தான் என்ன, இஸ் கால்டு வேப்பர் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை வேப்பர் மாலிகுல்ஸ், வேப்பர் மாலிகுல்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் எப்போ, வென் தே ஆர் இன் ஈக்லிபிரியம் வித் தி கரஸ்பாண்டிங் கண்டென்ஸ்டு ஃபேஸ். அந்த வேப்பர் மாலிகுல் அதோட கண்டென்ஸ்டு ஃபேஸ், உதாரணமாக வாட்டர் வேப்பர் எடுத்துட்டிங்கன்னா லிக்விட் வாட்டர் கூட ஈக்லிபிரியத்தில் இருக்கணும். அயோடின் எடுத்துட்டிங்கன்னா அயோடின் வேப்பர்ஸ் வந்து சாலிட் அயோடின் கூட ஈக்லிபிரியத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எவ்வளோ ப்ரெஷரை கொடுக்குதோ அதுக்கு பேர் தான் வேப்பர் ப்ரெஷர். இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம், நம்பர் ஆஃப் வேப்பர் மாலிகுல்ஸ் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அதிகமாகிட்டே போகும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகும், அதிகமாகிட்டே போகும். இன் ஜென்ரல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், அது சாலிடாக அல்லது லிக்விடாக இருக்கலாம், increases with temperature. டெம்பரேச்சர் அதிகமாக வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகிட்டே போகும், அதிகமாகிட்டே தான் போகும். At one temperature the vapor pressure of the liquid becomes equal to atmospheric pressure or surroundings pressure. ஸோ அந்த லிக்விடை சுற்றி என்ன இருக்கோ அட்மாஸ்பியர் இருக்கோ அதோட ப்ரெஷர், ப்ரெஷர் ஆஃப் தி சரௌண்டிங்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன ஆகும், இந்த லிக்விடோட வேப்பர் ப்ரெஷரும் சரௌண்டிங்ஸோட ப்ரெஷரும் ஒரே மாதிரி இருக்கும். நவ்
the liquid starts to boil. Now the liquid starts to boil and the temperature at which the vapor pressure of a liquid is equal to atmospheric pressure or pressure of surroundings. Atmospheric pressure or pressure of surroundings is called பாயிலிங் பாயிண்ட். ஸோ அதைத்தான் அந்த லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். எந்த டெம்பரேச்சர் அந்த லிக்விடோட வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அல்லது அந்த லிக்விடை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸோட ப்ரெஷருக்கு ஈக்குவலாக அந்த டெம்பரேச்சர் என்னன்னு சொல்கிறோன்னா பாயிலிங் பாயிண்ட். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வர்சஸ் வேப்பர் ப்ரெஷர் பிளாட் போட்டிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் அதிகமாக வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது ஒரு வேறு ஏதாவது ஒரு லிக்விடுன்னு வச்சுக்கோங்க. 50 டிகிரி செல்சியஸில் இந்த லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் வந்து 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி, அதாவது 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இப்போ இந்த லிக்விட் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கு, பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 50 டிகிரி செல்சியஸை அந்த லிக்விடுக்கு என்னன்னு சொல்லலாம், பாயிலிங் பாயிண்ட். இதுவே நம்ம வாட்டராக இருந்துச்சுன்னா ஓப்பன் அட்மாஸ்பியரில் 100 டிகிரி செல்சியஸில் தான் 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி வரும் அந்த வேப்பர் ப்ரெஷர். அப்போ தான் அது பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விட் பாயில் ஆனதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ இன் திஸ் கண்டிஷன், ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோதான் ஹீட் பண்ணாலும் அந்த லிக்விடோட டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட்டை தாண்டி இன்க்ரீஸ் ஆகாது. இன் திஸ் கண்டிஷன் தி டெம்பரேச்சர் டஸ் நாட் ரைஸ் ஃபர்தர் ஈவன் when the liquid is kept boiling. In this condition என்னாகுது, the temperature does not rise அல்லது increase further even when the liquid is kept boiling. அந்த லிக்விடை கண்டினியூஸாக பாயில் பண்ண வச்சுட்டே இருந்தாலும் அந்த பாயிலிங் பாயிண்ட்டுங்கிற டெம்பரேச்சரை தாண்டி அதிகமாகவே ஆகாது. ஹீட்டிங் ரேட் அதிகப்படுத்துகிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ ஹீட் பண்ணக்கூடிய ஸ்பீடு அதிகப்படுத்தினோம்னா அப்பவும் டெம்பரேச்சர் அதிகமாகாது. ஆனால் அது போல் என்ன ஆகுனா, பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிற ஸ்பீடும் வேப்பராக எஸ்கேப் ஆகக்கூடிய ஸ்பீடும் அதிகமாகும். வென் ஹீட்டிங் ரேட் இஸ் இன்க்ரீஸ்ட், ஹீட் பண்ணக்கூடிய ஸ்பீடை அதிகப்படுத்தணுமா, இங்கே ரேட்னா ஸ்பீடுன்னு அர்த்தம். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மீனிங். வென் ஹீட்டிங் ரேட் இஸ் இன்க்ரீஸ்ட், தி பபிள், கொதிக்கும் போது பபிள் வரும்ல, பபிள் ஃபார்மேஷன் ஸ்பீடு ஆர் நம்பர் ஆஃப் பபிள்ஸ் ஃபார்மிங், நிறைய பபிள்ஸும் வரும். பபிள் ஃபார்மேஷன் ஸ்பீடு அண்ட் escaping speed of vapor both increase, ரெண்டுமே அதிகமாகிடும். ஸோ அப்போ அந்த லிக்விட் சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும், நிறைய எவாப்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த லிக்விட் வந்து ஓப்பன் அட்மாஸ்பியரில் வச்சோன்னு வைங்க, அது எக்ஸாக்டாக
வேப்பர் ப்ரெஷர் 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அல்லது 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வரும்போது பாயில் ஆகும். இதை வந்து நார்மல் பாயிலிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். when the liquid is kept in open atmosphere and heated, the liquid boils and the liquid கொதிக்க ஆரம்பிக்கப்போ when its vapor pressure reaches 1 atm or 760 millimeter mercury. ஸோ இந்த ப்ரெஷர் வரும்போது கொதிக்க ஆரம்பிக்கும். This temperature is called normal boiling point. ஸோ ஓப்பன் அட்மாஸ்பியரில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பாயிலிங் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறோம்? This temperature is called normal boiling point. அப்போ இந்த நார்மல் பாயிலிங் பாயிண்ட்டை விட கம்மியான டெம்பரேச்சர் ஒரு லிக்விடை கொதிக்க வைக்க முடியுமானா முடியும். அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை குறைச்சோம்னா அந்த லிக்விடை அதோட நார்மல் பாயிலிங் பாயிண்ட்டை விட கம்மியான டெம்பரேச்சர்லேயும் கொதிக்க முடியும். இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா பாயிலிங் எ லிக்விட் அட் ரெடியூஸ்டு ப்ரெஷர். when the pressure of the surroundings, so of a liquid or liquid oda surroundings oda pressure, when the pressure of the surroundings of a liquid is reduced, குறைச்சோம்னா ஒரு லிக்விடை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸோட ப்ரெஷரை குறைக்கும் பொழுது தி லிக்விட் கேன் பி மேட் டு பாயில் பிலோ இட்ஸ் நார்மல் பாயிலிங் பாயிண்ட். அதோட நார்மல் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் கொதிக்க வைக்க முடியலாம். below its normal boiling point. ஸோ இப்போ அதோட நார்மல் பாயிலிங் பாயிண்ட் என்னவோ அதை விட கம்மியான டெம்பரேச்சர்லேயே கொதிக்க ஆரம்பிக்கும். அது ஏன் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த வேப்பர் ப்ரெஷர் கர்வை பாருங்க. ஸோ 50 டிகிரி செல்சியஸில் தான் ஒரு லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி ஆகுது. ஸோ அது வந்து நார்மல் பாயிலிங் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த சரௌண்டிங்ஸோட ப்ரெஷரை 400 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரிக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த லிக்விடை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸோட ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா 400 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ லிக்விட் வந்து அப்போ இந்த கிராஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதே லிக்விடை 30 டிகிரி செல்சியஸில் பாயில் பண்ண வைக்கணும்னா சரௌண்டிங்ஸோட ப்ரெஷர் என்ன இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம செலக்டட் ப்ரெஷரில் ஒரு லிக்விடை பாயில் பண்ண வைக்க முடியும். ஸோ இது இந்த வேப்பர் ப்ரெஷர் கர்வ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பாயிலிங் பாயிண்ட் அட் செலக்டட் ப்ரெஷர்ஸ் பார்க்கலாம். இப்போதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளைப்ரான் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு தெரியும் dt by dp
is equal to T into delta V by delta HV. Enthalpy of vaporization delta HV, T temperature, delta V change in volume. இப்போ நம்ம liquid water அல்லது water vapor liquid water equilibrium எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெல்டா வி பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்? வால்யூம் ஆஃப் வேப்பர் மைனஸ் வால்யூம் ஆஃப் லிக்விட் வாட்டர். டெல்டா ஹெச்விங்கிறது என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ 1 மோல் எடுத்துட்டோம்னா மோலார் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். ஓகே, இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் வேப்பர் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் வால்யூம் ஆஃப் லிக்விட். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த விவி மைனஸ் விஎல் என்னன்னு எழுதிக்கலாம்? வால்யூம் ஆஃப் வேப்பர்னு எழுதிக்கலாம். ஸோ டிடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு வால்யூம் ஆஃப் வேப்பர் பை டெல்டா ஹெச்வி. ஸோ இந்த வால்யூம் ஆஃப் வேப்பர் இது வந்து ரூம் டெம்பரேச்சர் அல்லது அதை விட அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும்போது இட் ஒபேஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டோம்னா PVV is equal to RT. ஏன்னா 1 மோல் எடுத்ததுனால இது மோலார் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். N வந்து 1. அப்போ VV என்ன? RT by P. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. DT by DP. T into RT by P into delta HV. So this is for liquid vapor equilibrium. சரி, இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். டிபி இங்கே கொண்டு வந்துக்கிறேன். டிபி பை இந்த பி அப்படியே இருக்கட்டும். டி இன்ட்டு டி, டி ஸ்கொயர். ஸோ ஆர்டி ஸ்கொயர். இந்த ஆர்டி ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துடுறேன். டிடி பை ஆர்டி ஸ்கொயர். இந்த டெல்டா ஹெச்வி இங்கே வந்துக்குது. ஸோ டெல்டா ஹெச்வி இன்ட்டு டிடி பை ஆர்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிபி பை பி. இப்போ நம்ம 1 மோல் வேப்பர்னு சொன்னதுனால இது வந்து மோலார் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ டெல் ஹெச் வி பார் by R dt by t square is equal to dp by p. இது ஜென்ரல் இன்டகிரேட் பண்ணுறோம். ஜென்ரல் இன்டகிரேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஜென்ரலாக இன்டகிரேட் பண்ணால் இந்த டெல்டா ஹெச் வி பார் பை ஆர் வந்து கான்ஸ்டன்ட். இன்டகரல் dt by t ஸ்கொயர். நம்ம இங்கேயுமே பார் போட்டுக்கலாம், ஏன்னா 1 மோல் கேஸ்ன்னு சொல்லிட்டோம். இன்டகரல் dp by p. ஸோ இது பார்த்தீங்கன்னா -1/tன்னு வரும். ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அது கேன்னு வச்சுக்கலாம். டிபி பை பி லாங் பி. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்னா லாங் பி இஸ் ஈக்குவல் டு பினா வேப்பர் ப்ரெஷர் மைனஸ் டெல்டா ஹெச் வி பார் பை ஆர் இன்ட்டு 1/t ப்ளஸ் கே. இதை இன்னும் நான் சிம்பிளாக எப்படி எழுதிக்கலாம்னா லாங் பி இஸ் ஈக்குவல் டு இது ஒரு டெல்டா ஹெச் வி பாரும் ஒரு லிக்விட் கான்ஸ்டன்ட், ஆரும் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டோட்டலாக இது ஒரு கான்ஸ்டன்ட் ஏன்னு வச்சுக்கிறேன். A/T ப்ளஸ் பி. ஸோ இதுதான் வேப்பர் ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கு இடையிலான ரிலேஷனை கொடுக்கக்கூடிய சிம்பிள் ஈக்குவேஷன். தி above ஈக்குவேஷன் gives a simple relation
between என்னென்ன vapor pressure and temperature of a liquid. ஸோ இதில் ஏதாவது ரெண்டு ஒரு டெம்பரேச்சரில் என்ன ப்ரெஷர் மெஷர் பண்ணிக்கிறோம், அடுத்து இன்னொரு டெம்பரேச்சரில் என்ன ப்ரெஷர் மெஷர் பண்ணிட்டோம்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு இந்த கிராஃபை பிளாட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இங்கே என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். டெம்பரேச்சர் வேரியபிள், ப்ரெஷர் வேரியபிள். பட் இந்த ஏபி கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வி நீட் 2 டேட்டா. ஸோ அந்த ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டியதாக என்ன பண்ணுறோம், ரெண்டு டெம்பரேச்சரில் ரெண்டு ப்ரெஷர் வேல்யூவை மெஷர் பண்ணிட்டோம்னா வி கேன் ஃபைண்ட் அவுட் ஏ அண்ட் பி. ஸோ ஏபி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தியரிட்டிக்கலாகவே கிராஃபை பிளாட் பண்ணிடலாம். ஸோ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ வேணும். தி வேல்யூஸ் ஆஃப் தி கான்ஸ்டன்ட்ஸ் A and B can be calculated or determined if we know or if we measure, if we know vapor pressure values at two different temperatures. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் இந்த P வேல்யூ தெரிஞ்சுன்னா இந்த ஏபி வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். at two different temperatures. அடுத்து முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், இந்த ஏ வந்து நெகட்டிவ் சைன். ஸோ ஏ வந்து ஸ்லோப், ஏ இஸ் ஸ்லோப், B is intercept, Y interceptனு சொல்லலாம். இந்த A வந்து எப்படி இருக்கு, நெகட்டிவாக இருக்கு. ஸோ அப்போ அந்த log P versus 1/t கிராஃப் போட்டோம்னா நெகட்டிவாக இருந்தால் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். லாங் P versus 1/t பிளாட் போட்டோம்னா நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இப்படி டவுன்வோர்டாக வரும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். லாங் P is equal to A/t plus B. இது எந்த ஃபார்மில் இருக்குது, Y is equal to mx plus c. Yக்கு பதிலாக லாங் P, Mக்கு பதிலாக என்ன இருக்குது, A வந்து என்ன, நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கக்கூடியது எப்போவுமே டவுன்வோர்டாக இப்படி தான் போகும். பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா அப்வோர்டாக மூவ் ஆகிருக்கு இப்படி. அடுத்து இந்த B தான் என்ன, Y இன்டர்செப்ட். ஸோ இதுதான் B, Y இன்டர்செப்ட். இது வந்து ஸ்லோப் is equal to A. ஸோ இந்த பிளாட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்லையும் வாட் இஸ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அ லிக்விட் அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த என்ன பர்டிகுலர் வேப்பர் ப்ரெஷருக்கு என்ன பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து இன்னொரு கண்டிஷன் பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம பாயிலிங் பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேயே மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஹில்ஸ் ரீஜன்ஸ், மவுண்டைன்ஸ், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே போக போக ப்ரெஷர் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அங்கெல்லாம் நாம் மெஷர் பண்ணக்கூடிய பாயிலிங் பாயிண்ட் வந்து நார்மல் பாயிலிங் பாயிண்ட்டு கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் தி பாயிலிங் பாயிண்ட் எக்ஸாக்ட்லி அட் 760 millimeter mercury. ஸோ அப்போ நம்ம அந்த அப்சர்வ் பண்ண ப்ரெஷரை வந்து நார்மல் பாயிலிங் பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடலாம். வெரி ரேர்லி தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் எக்ஸாக்ட்லி 760 millimeter. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 760 millimeter mercury இல்லை. வெரி ரேர்லி. ஸோ ரொம்ப ரேராக தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 760 millimeter of mercury இருக்கும். வெரி ரேர்லி தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் 760 millimeter of mercury. ஸோ அப்போ நம்ம எங்கெல்லாம் நார்மல் பாயிலிங் பாயிண்ட்டுன்னு மெஷர் பண்ணுறோமோ அது எக்ஸாக்டாக 760 millimeter mercury ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் மெஷர் பண்ணினது இல்லை. அப்போ நம்ம அப்சர்வ் பண்ண
பாயிலிங் பாயிண்ட்டை நார்மல் பாயிலிங் பாயிண்ட், அதாவது 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில் அப்சர்வ் பண்ணக்கூடிய பாயிலிங் பாயிண்ட்டை எப்படி மாற்றணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. Therefore, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மீனிங்னா, எல்லா இடத்துலையுமே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி இல்லை. Therefore, the observed boiling point should be converted into நார்மல் பாயிலிங் பாயிண்ட். ஸோ அந்த அப்சர்வ் பண்ண பாயிலிங் பாயிண்ட்டை நார்மல் பாயிலிங் பாயிண்ட், அதாவது 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் என்ன பாயிலிங் பாயிண்ட் வருமோ அந்த பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. The following equation is used for this. For this conversion, ஸோ இந்த கன்வர்ஷன் கொண்டு வரக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0.00012 760 minus P into T plus 273. ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம். இந்த டெல்டா டிங்கிறத கரெக்ஷன் இன் டெம்பரேச்சர். ஸோ அது எவ்வளோ கரெக்ஷன் ஆட் பண்ணும் அப்படிங்கிறது இஸ் கரெக்ஷன் இன் டெம்பரேச்சர். அதாவது நம்ம எக்ஸாக்டாக நார்மல் பாயிலிங் பாயிண்ட் கொண்டு வரக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த கரெக்ஷன் டைம் தான் delta T. B is barometric pressure. P is barometric pressure. சரி, இது வந்து நார்மலாக லிக்விட்ஸுக்கு சொல்லலாம். சப்போஸ் ஹைட்ரஜன் பாண்டிங், வாட்டர் மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங்கில் அசோசியேட் ஆன லிக்விடுக்கு ஒரு சின்ன சேஞ்ச். ஃபார் அசோசியேட்டட் லிக்விட்ஸ், அதாவது ஹைட்ரஜன் பாண்டிங் அல்லது வேறு சில அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ்னால பைண்டாக இருக்கக்கூடிய லிக்விட்ஸ். ஃபார் அசோசியேட்டிவ் liquids such as water, alcohols, acids, etc. இந்த மாதிரி கேசஸ்லாம் இந்த கரெக்ஷன் டேர்ம் ஃபார் டெம்பரேச்சர் நார்மல் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு என்னென்னா அந்த ஃபேக்டரை மட்டும்தான் மாற்றுறோம். 0.00012 பதிலாக 10760 மைனஸ் பி இன்ட்டு டி ப்ளஸ் 273 இந்த கரெக்ஷன் டைம் போட்டோம்னா நார்மல் பாயிலிங் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் தியரி ஆஃப் டிஸ்டிலேஷன் அண்ட் வேப்பர் ப்ரெஷர். சரி, இதுக்கப்புறம் இந்த டிஸ்டிலேஷன் இந்த பிரின்சிபலெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.